வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி மேஜரில் இருக்கிற யூனிட் 5ல் தமிழ்நாடு வரலாறு கிபி 1565 வரை உள்ள காலகட்டங்களில் தான் டாபிக் வைஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் சங்க காலத்திலுடைய சேர சோழ பாண்டியர்களுடைய மன்னர்கள் பற்றியும் அவர்கள் யார் யார் கூட போர் புரிஞ்சாங்க, அவர்களுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்ககால மன்னர்களான சேரர், சோழர், பாண்டியர் என அழைக்கப்படும் மூவேந்தர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவேந்தர்களில் முதன்மையானவர்கள் சேரர்கள், சேர நாட்டை ஆண்டவர்கள் சேரர்கள். பண்டைய தமிழகத்தின் 3 பெரும் சக்திகளில் மூவேந்தரில் ஒருவராக அறியப்படுபவர் அதில் முதன்மையாக அறியப்படுபவர்கள் இந்த சேரர்கள். இந்த சேரர்கள் தான். இந்த சேரர்கள் அதாவது இந்த சங்ககால மன்னர்களிலேயே முதன்மையானவர்கள், அதாவது முதலில் குறிப்பிடப்படுபவர்கள் அப்படின்னு சேரர்களை சொல்கிறோம். ஆனால் இதை எந்த இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தொல்காப்பியத்தில் தான் முதலில் குறிப்பிடப்படும் சங்ககால மன்னர்கள் சோழர்கள். தொல்காப்பியத்தில் முதல்ல குறிப்பிடப்படும் மன்னர்கள் சோழர்கள். அதனால தான் சேரர், சோழர், பாண்டியர் அப்படின்னு வரும். முதல்ல சேரர்கள் தான் இருக்கும். இந்த சேர நாட்டினுடைய வேறு பெயர்கள் இருக்கு. இதுக்கு முதல் பேர் சேரல், சேரல் அல்லது மலைநாடு, மலைநாடு. இது ஃபர்ஸ்ட் பேரு. ரெண்டாவது பேரு உம்பர்காடு, உம்பர்காடு. மூணாவதா சொல்றது வேளாங்காடு, வேலக்காடு அப்படிங்கிறது. இது சேரனுடைய நாட்டினுடைய வேறு பெயர்கள். சரிங்களா? அப்புறம் இந்த சேரர்களை பற்றி அறிய உதவும் நூல்கள் முன்னாடி இருக்கிற டாப்பிக்கில், அதை சங்ககால இலக்கியங்களில் இதை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இங்கே ஒரு தடவை சொல்கிறோம். 10 அகநானூறு, நற்றிணை அப்படி இதை சொல்லியிருக்கேன். அதே சிலப்பதிகாரத்தில் ஒரு காண்டம் சேரர்களை பற்றி சொல்லியிருக்கு. அது என்ன காண்டம் அப்படின்னா வஞ்சி காண்டம். வஞ்சி காண்டம் தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? சங்ககால செப்பு நாணயத்தில் சேரர் வில் மற்றும் அன்பு சின்னம் அமராவதி நதி மற்றும் கரூரில் கிடைத்துள்ளது. அவர்களுடைய வில் அன்பு சின்னம் அமராவதி நதி பகுதிகளிலும் கரூர்லையும் இருக்கு. சரிங்களா? இந்திய பெருங்கடல் வலையமைப்புகள் வழியாக கடல்சார் வாணிபத்தில் இருந்து லாபம் பெற்ற சேர நாடு புவியியல் ரீதியாக நல்ல நிலையில் இருந்தது. சேரர்கள் வாணிபத்தில் சிறந்து விளங்கினார்கள் அப்படிங்கிறது இதன் மூலம் நமக்கு தெரிய வருது. அடுத்தது மத்திய கிழக்கு மற்றும் கிரேக்க ரோமானிய வணிகர்களுடன் மசாலா பொருட்கள், குறிப்பாக கருப்பு மிளகு பரிமாற்றம் பல ஆதாரங்களில் சான்றளிக்கப்படுகின்றன. அதாவது ரோமானியர்களுடன் செய்த வாணிபம் பண்டைய தமிழர்கள் கருப்பு மிளகு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்திய அதாவது அவர்கள் தெற்கில் ஆலப்புழா முதல் வடக்கில் காசர்கோடு வரையிலான மலபார் கடற்கரை பகுதியை ஆட்சி புரிந்தவர்கள் சேரர்கள். இவர்களுடைய 2 பெரிய துறைமுகங்கள் அப்படின்னா முசிறி மற்றும் தொண்டி. இந்திய பெருங்கடல் கடற்கரையில், அதாவது கேரளா பகுதியில் முசிறி மற்றும் தொண்டி ஆகியவற்றின் துறைமுகங்களையும் கொண்டிருந்ததாக அறியப்படுகிறது. இதில் பாலக்காடு, கோயமுத்தூர், தாராபுரம், சேலம் மற்றும் கொல்லிமலை பகுதிகள் இந்த சேர நாடு அடங்கி இருந்தது. கோயமுத்தூரை சுற்றியுள்ள பகுதி கிபி 1 முதல் 4ஆம் நூற்றாண்டு வரை சங்க காலத்தில் சேரர்களால் ஆளப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. மலபார் கடற்கரைக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான முக்கிய வர்த்தக பாதையான பாலக்காடு கிழக்கு நுழைவாயிலாக செயல்பட்டது. அதாவது பாலக்காடு வழியாக ஒரு கணவாய் போகும். இந்த கணவாய் மூலம் தான் ரோமானியர்களுக்கும் பண்டைய சங்ககால தமிழர்களுக்கும் இடையான வாணிபம் நடந்ததாக ஆதாரங்கள் நமக்கு சொல்லியிருக்கு. பிராமி புராணங்களுடன் பொறிக்கப்பட்ட உருவப்பட நாணயங்கள் பல சேரர்களுடைய பெயர்களை கொண்டிருக்கின்றன. இந்த நாணயங்களில் பின்புறம் பெரும்பாலும் சேரர்களுடைய வில் மற்றும் அன்பு சின்னத்தை பெற்றிருக்கின்றன.
அடுத்தது சேர மன்னர்களை பற்றி பார்க்கலாம். அவருடைய நாடு எல்லைகளை பற்றி பார்த்தோம். இப்போ சேர மன்னர்கள் பற்றி பார்க்கலாம். மொத்தம் சேர மன்னர்களுடைய புகழ் பெற்றவர்கள் அப்படின்னு சேர மன்னர்கள் ஒரு 7 பேர் இருக்காங்க. 7 பேர் இருக்காங்க. அவர்களை பார்த்துட்டு பின்னால் மன்னர்கள் பெயர்களையும் நாம் இப்போ பார்க்கலாம். சேர மன்னர்கள் செந்தமிழ் வேந்தர் மூவருள் சேரர், சோழர், பாண்டியர் இவர்கள் தான் மூவர். சேரர் சிறந்தவராவர் என்ற கொள்கை பழங்கால மக்களிடையேயும் அக்கால புலவர்களிடையேயும் நிலவி இருந்தது. இவர்களுக்கு வானவர் என்ற பெயரும் உண்டு. யாருக்கு? சேரர்களுக்கு வானவர் என்ற பெயரும் இருந்தது. சேர நாட்டை ஆண்ட சேர மன்னர்கள் 2 கிளையினராக இருந்தாங்க. முதல் கிளையினர் உதியன் சேரலாதன் வழி வந்தவர்களும் மற்றொருவர் இளம்புரை என்ற பெயராலும் அழைக்கப்பட்டனர். இவர்களுள் மூத்தவர் மீன்ஸ் உதியன் சேரலாதன் பரம்பரையை குறிக்கும். இவர்கள் வஞ்சியை தலைநகராக கொண்டு உள்நாட்டு பகுதியினையும் ஆட்சி செஞ்சாங்க. பின்னவர் மீன்ஸ் இரும்புரை தொண்டியை தலைநகராக கொண்டு கடற்கரை பகுதியையும் ஆண்டனர். அதாவது கடற்கரை பகுதியை ஆண்டவர்களுக்கு இரும்புரை அப்படிங்கிற ஒரு கிளையும், அதாவது உள்நாட்டு வஞ்சியை தலைநகராக கொண்டவர்களுக்கு உள்நாட்டு பகுதியை ஆண்டவர்களுக்கு இது உதியன் சேரலாதன் அப்படிங்கிறவரும் பரம்பரையாக இருந்தாங்க. பிழைவாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது உதியன் சேரலாதன் பற்றிய இப்ப பார்க்கலாம். உதியன் சேரலாதன் சங்ககால சேர மன்னர்களுள் வரலாறு விளங்க வாழ்ந்த முதல் சேர மன்னன் உதியன் சேரலாதன். மிகவும் புகழ் பெற்றவர் முதல் சேர மன்னன். இவர் பெருஞ்சோற்றுதியன் சேரலாதன், உதியன் சேரலாதன், உதியன் சேரல் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார். இதற்கு சிறப்பு இருக்கு. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வெளியன் வேண்மான் என்னும் வெளிர் குலம் தலைவன் மகள் நல்லினி இவனுடைய மனைவி ஆவாள். அதாவது வெளிர்குல தலைவனுடைய மகள் தான் இந்த நளினி. இவங்க தான் அவனுடைய உதியன் சேரலாதனுடைய மனைவியா இருந்தாங்க. இவன் மைந்தர்கள் 2 பேர் இருந்தாங்க. இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், பல்யானை செல்கெழு குட்டுவன் என்னும் இருவர் இருந்திருந்தாங்க. இவருடைய முதல் மகன், இவருடைய 2வது மகன். உதியன் சேரலாதன் ஆற்றிய அரின் செயல்கள் 2 ஆகும். ஒன்று தன் நாட்டு எல்லையை விரிவாக்கியது, மற்றொன்று பாரத போரில் பெரும் சோறு அளித்தது ஆகும். அதாவது பாரத போர் நடக்கும் போது இவர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சோறு அளித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உதியன் சேரலாதன் தமிழகம் முழுவதும் தன் ஒரு குடையின் கீழ் வைத்து உலகாண்ட பேரரசன் அப்படின்னு போற்றப்படுறார். இவர் கிழக்கு மேற்கு ஆகிய பெருங்கடல்களை எல்லையாக கொண்ட நாட்டை ஆண்டு வந்தார் அப்படின்னு ஒரு புலவர் சொல்லியிருக்காரு பாருங்க. இம்மன்னனை போற்ற வந்த முரஞ்சியூர் முடிநாகராயர் என்னும் புலவர் அரசே, கீழ்கடலும் நினதே, மேலைக்கடலும் நினதே ஆதலின் ஞாயிறு தோன்றுவதும் உன் கடலிலே, மறைவதும் உன் கடலிலே என்று கூறுகிறார். அந்த புலவர் பேரு முரஞ்சியூர் முடிநாகராயர். உதியன் சேரலாதன் பெருஞ்சோறு அளித்த நிகழ்ச்சியை பாராட்டி புலவர் முரஞ்சியூர் முடிநாகராயரும் மாமூலனாரும் கோட்டம் பலத்து துஞ்சிய சேரமானும் இளங்கோவடிகளும் ஆவார்கள். இத்தனை பேர் அவர் பெருஞ்சோறு அளித்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லியிருக்காங்க. பாண்டவர் 5வரும் கௌரவர் 100வரும் மேற்கொண்ட பாரத போரில் போர் முடியும் வரையில் 2 தரப்பினருக்கும் இவர் பெருஞ்சோறு அளித்தான் என்று இவர்கள் குறிப்பிடுகின்றனர். யாரு மேல இருக்க இந்த புலவர்கள் சொல்லியிருக்காங்க. இவன் பெருஞ்சோறு அளித்ததை முரஞ்சியூர் முடிநாகராயர் குறிப்பிடுகிறார் என்னும் புலவர் குறிப்பிடுகிறார். உதியன் சேரலாதன் தன் எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டி கரிகால் சோழனோடு போரிட்டு தோல்வியுற்றார்.
அப்போரில் முதுகில் ஏற்பட்ட புண்ணிற்கு நாணி வடக்கு திசை நோக்கி அமர்ந்து உண்ணா நோன்பிருந்து உயிர் விட்டான் என்று மாமூலனார் அகநானூறு என்னும் நூலில் குறிப்பிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த சேர மன்னர்களை பற்றி நம்ம தெரிஞ்சு அப்படின்னா இந்த சேர மன்னர்கள் பற்றி 10 ரொம்ப சிறந்த ஆதாரமா இருக்கு. சங்ககால இலக்கியங்களிலே 10 தான் சேரர்களை பற்றி அறிந்து கொள்ள உதவும் முதன்மையான நூல். அடுத்தது இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், அதாவது உதியன் சேரலாதனுடைய மகன். சேர மன்னர்களுள் சிறந்தோனோகிய செங்குட்டுவனும் சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளையும் பெற்றெடுத்த பெருமைக்குரிய பேரரசன் ஆவான் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். இந்த இமயவர்மன் நெடுஞ்சேரலாதனுடைய மகன்கள் தான் செங்குட்டுவனும் சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளும். இம்மன்னன் குடவர் கோமகன் நெடுஞ்சேரலாதன் எனவும் குடவர் கோமகன் நெடுஞ்சேரலாதன் எனவும் குடக்கோ நெடுஞ்சேரலாதன் எனவும் அழைக்கப்பட்டான். இவருடைய சிறப்பு பெயர்களை பார்த்துக்கோங்க. இந்த மன்னருடைய பெயர் கொடுக்காம இந்த சிறப்பு பெயர்களை கொடுத்து கூட கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் உதயன் சேரலாதனுடைய மைந்தன் ஆவார். இவனுக்கு 2 மனைவியர். முதல் மனைவி நச்சோனை என்பவளாவாள். 2வது மனைவி வேள்வி கோமான் பதுமனின் மகளாவாள். நச்சோனையின் வயிற்றில் தோன்றியவர்கள் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும். சரிங்களா? இங்க செங்குட்டுவன் பத்தி பின்னாடி பார்க்க போறோம். இது இமயவர்மன் நெடுஞ்சேரலாதனுடைய இதை தான் இப்ப பார்க்க போறோம். நெடுஞ்சேரலாதன் இமயமும் குமரியும் இருபால் எல்லையாக கொண்டு ஆட்சி புரிந்தான். இமயம் வரை சென்று ஆட்சி புரிந்தவர் தான் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். பெரும்படையுடன் வடநாடு சென்று ஆரிய அரசர்களை வென்று அவ்வெற்றிக்கு அறிகுறியாக இமயமலை மீது தன் அரசின் அடையாளமாகிய வில்லினை பொறித்து மீண்டான். அதாவது வில் கொடியை நட்டும் வில்லினுடைய சின்னத்தை பொறித்தும் வந்தார் அப்படிங்கிறது வரலாறு கூறுகிறது. இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் பெற்ற மற்றுமொரு பெரிய வெற்றி கடற்கொள்ளையர் கடம்பரை வென்றதாகும். கடல் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த கடம்பர்களை இவர் வென்றதாக கூறப்படுகிறது. இவன் ஆட்சி காலத்தில் கடம்பர் என்பர் மேலை கடலில் ஒரு தீவில் வாழ்ந்திருந்தனர் என்றும் அவர்கள் அத்தீவு வழியாக செல்லும் வணிக கப்பல்களை வழிமறுத்து கொள்ளையடித்தனர் என்றும் கூறப்படுகிறது. அதனால அந்த கடம்பர்களை இவர் வென்றார். இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் கப்பல் படையுடன் சென்று அவர்களை வென்று அவர்களுடைய காவல் மரமாகிய கடம்ப மரத்தினை வெட்டி அதில் வீரமுரசும் செய்தான் என்பது அகநானூறு கூறுகிறது. நெடுஞ்சேரலாதன் சான்றோர்கள் ஆதரித்தனர். நெடுஞ்சேரலாதன் சான்றோர்களை இவர் நிறைய ஆதரித்திருக்காரு. இம்மன்னன் தனக்கு வரும் திரையினை பரிசீலருக்கும் புலவருக்கும் வாரி வழங்கிய வள்ளல் என கூறப்படுகிறது. புலவருக்கும் இவன் தன்னை புகழ்ந்து பாடிய கூமண்டூர் கண்ணனார் என்ற புலவருக்கு தன் ஆட்சிக்கு உட்பட்ட உம்பார்காடு என்னும் பகுதியில் உள்ள 500 ஊர்களையும் தென்னாட்டிலிருந்து வரும் வருவாயில் ஒரு பாகத்தையும் கொடுத்ததாக கூறப்படுகிறது. பாருங்க, ஒரு புலவர்களுக்காக இவ்வளவு கொடைகளை இந்த மன்னர் கொடுத்திருக்காரு. இவர் 58 ஆண்டுகள் ஆட்சி புரிந்ததாக கூறப்படுகிறது. இச்செய்திகளை 10 உள்ள 2ஆம் பதத்திற்கு அமைந்த பதிகம் குறிப்பிடுகிறது. 10 உள்ள 2ஆம் பதிகம் குறிக்கிறது. அடுத்தது பல்யானை செல்கெழு குட்டுவன். இம்மன்னன் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதனின் உடன் பிறந்தவன் ஆவான். இவனது காலத்தில் யானைப்படை மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக கூறப்படுகிறது. பாருங்க, இவர் யானைகள் மீதிருந்த உம்பர்காட்டை வென்று தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார். பல வெற்றி மேல் வெற்றி கண்ட பல்யானை செல்கெழு குட்டுவன் சிறந்த கொடையாளியாகவும் இருந்தார் அப்படிங்கிறது தெரிய வருது. ஒரு சமயம் பாலை கௌதமனார் என்ற புலவர் வேண்ட 10 பெரு வேள்விகள் செய்தார். 10 பெரு வேள்விகளை செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம்.
10 பெரு வேள்விகளை புலவர் வேண்டி கொண்டதற்காக 10 பெரு வேள்விகளை செய்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 25 ஆண்டுகள் நாட்டை ஆண்ட பின் காட்டிற்கு சென்று கடுந்தவம் மேற்கொண்டார் என்று 10 பதிகம் கூறுகிறது. 25 ஆண்டுகள் ஆட்சி செய்ததாக கூறப்படுகிறது. இவருக்கு அடுத்து வரும் மன்னவர் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். அதாவது சேரன் செங்குட்டுவன் மிகவும் புகழ்பெற்ற சேர மன்னன். சங்க காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற சேர மன்னன் சேரன் செங்குட்டுவன். இவன் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதனின் மகனாவான். ஒரு சமயம் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் அவையில் இருக்கும்போது ஒரு நிமித்திகன் வந்து அவனிடம், உன் இளைய மகன் இளங்கோவே ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும், உரிய தகுதி உடையவன் என்று கூறினார். இதை கேட்ட இளங்கோவடிகள், மூத்தோன் இருக்க இளையோன் அரசனாதல் அறமல்ல என்று கூறி குணவாயில் கோட்டம் புகுந்து தவக்கோலம் பூண்டார். பின்பு முறைப்படி செங்குட்டுவன் ஆட்சிக்கு வந்தார். அதாவது சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி தான் வந்து இளங்கோவடிகள். கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் பல வெற்றிகளை பெற்றான். கடலிலேயே வாழ்ந்த கொள்ளையர்களான கடம்பர்களை வென்று அவர்களை புற முதுகிட்டு ஓட செய்த காரணத்தால் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என கூறப்படுகிறார். இது இவருடைய சிறப்பு பெயர். ஓகேங்களா. மோகூர் பழையனை வென்று தன் நண்பன் அருகனுக்காக நேர்ந்த இழிவை இவர் போக்கினார். ஃபர்ஸ்ட் இவர் வந்து கடற்கொள்ளையர்களை அடைத்தார். 2வது மோகூர் பழையனை வென்றார். அடுத்தது பாருங்க, நெறிவாயில் என்னும் இடத்தில் தன்னை எதிர்த்து வந்த 9 மன்னர்களை இவர் தோற்கடித்தார். 9 சோழ மன்னர்களை இவர் தோற்கடித்தார். இவ்வாறு இவன் பெற்ற வெற்றிகள் பல ஆயினும் அவை எல்லாவற்றிலும் சிறப்பு வாய்ந்த வெற்றிகள் இவர்களது. இது நெறிவாயில் போல் இது 3வது போர். ஒன்று, இவனின் தாய் இறந்தவுடன் அவளது படிகத்தை கங்கையில் நீராட்டி சென்றபோது அவனை எதிர்த்த வட இந்திய மன்னர்களை வெற்றி கொண்டார். மற்றொன்று வந்து இவருடைய 2 காரணங்கள் வெற்றிக்கு வந்து, ஒன்று வந்து வட இந்திய மன்னர்களை வென்றது, மற்றொன்று கண்ணகிக்காக சிலை செய்ய வேண்டி கல் கொணர இமயம் சென்றபோது எதிர்த்த கனக விசயர் என்ற மன்னரை வென்று அவரது தலை மீது கல்லை ஏற்றி தமிழகம் திரிந்தார். அந்த கல்லை வைத்துதான் கண்ணகிக்கு கோயில் கட்டியதாக சொல்லப்படுகிறது. செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோவில் கட்டி விழா எடுத்து அவ்விழாவிற்கு இலங்கை வேந்தன் கயவாகுவை அழைத்து சிறப்பித்தார். அதாவது செங்குட்டுவனுடைய சமகால மன்னர் கயவாகு. சமகால இலங்கை மன்னர் கயவாகு. அதாவது தமிழ்நாட்டில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் இந்த சேரன் செங்குட்டுவன். ஓகேங்களா. இது வந்து ஒரு டெட்டு கொஷினோ இல்லது பிஜி கொஷின்லோ ஒன்றில் கேட்டிருந்தாங்க. அதாவது தமிழ்நாட்டில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த கோவில் வந்து எங்கே இருக்குது, கண்ணகிக்கு கோவில் கட்டினார் இல்லைங்களா, அது எங்கே இருக்குது அப்படின்னா வஞ்சிக்கு அடுத்து கொடுங்கானூர். அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. நவ்வே வந்து அது எங்கே இருக்குது அப்படின்னா இடுக்கியில் இருக்கிற மூணார்க்கு அருகில் இருக்குது. சரிங்களா. அடுத்த மன்னர் பாருங்க, களக்காய் கன்னி நார்முடி சேரல். இம்மன்னன் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதனின் 2வது மனைவிக்கு பிறந்தவன் ஆவான். இவன் முடிசூட்டுகின்ற காலத்தில் அரச முடியும் கன்னியும் காணாமல் போனதால் கலங்காயின்களால் ஆன கன்னியும் நாரால் பின்னப்பட்ட முடியையும் அணிந்து கொண்டான். ஆதலால் இவன் கலங்காய் கன்னி நார்முடி சேரல் என அழைக்கப்பட்டான். இதனுடைய பெயர் காரணம் ஒவ்வொரு மன்னர்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பெயர் காரணம் வந்து வச்சு கூட இவங்க கூற்று காரணங்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நார்முடி சேரல் பல வெற்றிகளை கொண்டவர் ஆவார். கடம்பனின் பெருவாயில் வாகை பெருந்துறை என்னும் 2 இடங்களில் நடைபெற்ற போரில் நன்னன் என்றும் மன்னனை வென்று
அவனிடம் தான் முன்பு இழந்த பூமி நாட்டை மீட்டு கொண்டான். இதனை அகநானூறு என்னும் நூல் கூறுகிறது. மேலும் நார்முடிச்செறல் அதியமான் நெடுமாறன் அஞ்சியின் குலத்தில் தோன்றிய நெடுமிடல் என்பவனை யானை படை கொண்டு வென்று அவனது நாட்டை கைப்பற்றி கொண்ட செய்தி பதிற்றுப்பத்தில் சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. பாருங்க, ஒவ்வொரு மன்னர்களை பற்றி சொல்லும் போதும் பதிற்றுப்பத்தில் உள்ள செய்தி கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கு. அடுத்த மன்னர் ஆடு கோட்பாட்டு சேரலாதன். இவன் கலங்காய் கன்னி நார்முடி சேரலின் தம்பி ஆவார். நரவு என்னும் கடற்கரை நகரை தலைநகராக கொண்டு சேர நாட்டின் வடமேற்கு பகுதியை ஆட்சி புரிந்து வந்தார். ஒரு சமயம் தமிழகத்து வட எல்லைக்கு அப்பால் உள்ள தண்டி காரணியம் என்ற காட்டில் வாழும் கொள்ளையர்கள் தமிழகத்துக்குள் புகுந்து அங்கே உள்ளவர்களுக்கு உரிய ஆட்டு மந்தைகளை கவர்ந்து சென்றனர். அதனை அறிந்த ஆடு கோட்பாட்டு சேரலாதன் தண்டி காரணியம் படையெடுத்து சென்று கொள்ளையர்களோடு போரிட்டு வென்று ஆட்டு மந்தைகளை மீட்டு கொணர்ந்தார். ஆதலால் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் என பெயர் பெற்றது. ஒவ்வொரு சேர மன்னர்களுக்கும் பெயர் காரணம் கூறப்பட்டுள்ளது. அடுத்தது அந்துவஞ்சேரல் இரும்பொறை. இம்மன்னன் சேர மன்னர்களின் இரு பிரிவில் ஒரு பிரிவான இரும்பொறை மரபை வந்தவர். இதுவரைக்கும் நாம பார்த்தது முதியஞ்சேரலனுடைய பரம்பரை. இதற்கு அப்புறம் நாம இவரை பார்க்கறது அந்துவஞ்சேரல் இரும்பொறை அப்படிங்கிறவர் இரும்பொறை பிரிவை சேர்ந்தவர் ஆவார். இம்மன்னனை பற்றி அறிந்து கொள்வதற்கான சான்றுகள் அவ்வளவாக கிடைக்க பெறவில்லை. இருப்பினும் ஒரு சான்று மூலம் இம்மன்னனை பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு சமயம் முடித்தலை கோப்பெரு நற்கிள்ளி இவனுடன் பகை கொண்டு இவனது தலைநகராகிய கரூரை முற்றுகையிட்டான். அச்சமயம் யானை மீது ஏறி தனியே வந்த கிள்ளி சேரல் படைக்குள் புகுந்து விட்டான். அதனை அறிந்த உறையூர் முடமோசியார் ஏரிச்சேரி என்னும் புலவர் தனித்து வந்தவனுக்கு கேடு விளைவித்தல் அறமாகாது என்று எண்ணி அவனுக்கு ஊறு ஏதும் ஏற்படா வண்ணம் காக்குமாறு இரும்பொறையை வேண்டிக் கொண்டார். இச்செய்தியை புறநானூறு பாடல் ஒன்றில், அதாவது புறநானூறு பாடல் 13 சுட்டப்பட்டுள்ளது. இந்த 13 பாடல் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிற சேர மன்னர்கள் அப்படின்னு பார்க்கலாம். சங்க காலத்தில் சேர நாட்டினை திறம்பட ஆண்ட சேர மன்னர்கள் மேலே கூறியவர்கள் மட்டுமின்றி இன்னும் சிலர் இருந்தாங்க. அவர்கள் வீரத்திலும் கொடையிலும் தன்னுடைய முன்னோர்களைப் போலவே சிறந்து விளங்கினார்கள். அவர்களை பற்றி புறநானூறு, பதிற்றுப்பத்து, அகநானூறு ஆகிய நூல்கள் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். அவர்கள் யார் யாரு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். செல்வ கடுங்கோ வாலியாதன் அப்படிங்கிற மன்னன். இவருக்கு கபிலருக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை நிலங்களை அளித்தார் அப்படின்னு நூல்கள் சொல்லியிருக்கு. அப்புறம் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. இந்த தகடூர் அதியமானை இவர் வென்றார். தகடூர் அதியமானை இவர் வென்றதால் இப்பெயர் பெற்றது. இளஞ்சேரல் இரும்பொறை. இளஞ்சேரல் இரும்பொறை நாணயங்களை வெளியிட்டார். கரூரில் ஏறிய ஒல்வாட் கோப்பெருஞ்சேரல் இரும்பொறை. அது குட்டுவன் கோதை, கோக்கோதை மார்பன், சோழிய ஏனாதி திருக்குட்டுவன், மாந்தரம் பொறையன் கடுங்கோ, மாரி வெண்கோ. இந்த மன்னர்கள் பிற்கால சேர மன்னர்கள், ஒரு சிறிய பகுதிகளை ஆட்சி செய்த மன்னர்கள். இன்னைக்கு நாம வீடியோவில் சேர மன்னர்களை பற்றி பார்த்தோம். அவங்கள பற்றி மறுபடியும் ஒரு ரீகால் பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு மன்னர்களும் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள், அவர்களை பற்றி கூறும் இலக்கியங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சேரர்களுடைய இது எல்லைகள் இருக்கும், எல்லைகள் பார்க்கணும். அவர்கள் எந்த நாட்டோடு வணிக உறவு செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். கிரேக்க ரோமானிய வணிகர்களுடன் மசாலா பொருட்கள், குறிப்பாக மிளகு பரிமாற்றம் இருந்ததுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு. இவர்களுடைய துறைமுகங்கள் அப்படிங்கிறது முசிறி, தொண்டி, இதுதான் முக்கியமான துறைமுகமாக இருக்கு. இது
கேரளா சைடில் இருக்குது. தெற்கு ஆலப்புழா முதல் வடக்கில் காசர்கோடு வரையிலான மலபார் கடற்கரை பகுதியை வந்து இவர்கள் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. கோயம்புத்தூரை சுற்றியுள்ள பகுதிகளை கிபி 1 முதல் 4ஆம் நூற்றாண்டு வரை சங்க காலத்தில் சேரர்களால் ஆளப்பட்டு வந்தது அப்படின்னு இவர்கள் வந்து நாணயங்களையும் வெளியிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சேர மன்னர்களில் வந்து ரொம்ப 2 கிளை பிரிவுகள் இருந்தாங்க. முதல் முக்கியமானவர் உதியன் சேரலாதன், இரண்டாவது இரும்பொறை மரபு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சேரன் உதியலாதன் வந்து பெருஞ்சோற்றுதியன் சேரலாதன், உதியன் சேரலாதன், உதியஞ்சேரல் என்று அழைக்கப்பட்டார். இவர் வந்து இவருடைய காலத்துல தான் சேர நாட்டினுடைய எல்லை வந்து பறந்து இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து பாரத போரில் வந்து பெருஞ்சோறு அளித்தார். அதனால தான் வந்து பெருஞ்சோற்றுதியன் சேரலாதன் அப்படின்னு அழைக்கப்பட்டார் அப்படின்னு கூறப்படுகிறார். இவரை பற்றி கூறும் வந்து ஒரு புலவர் வந்து முரஞ்சியூர் முடிநாகராயர். அதாவது இந்த மன்னரை இந்த கொட்டேஷனை கொடுத்து இந்த மன்னர் வந்து யாரை பற்றி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி கூட கேட்கலாம். சரிங்களா? அடுத்தது இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். இமயம் வரை சென்று இவர் வந்து வெற்றி பெற்று வந்திருக்கார். இவருடைய இதில் வந்து மகன்கள் வந்து செங்குட்டுவன் அப்படிங்கிறவர், அதாவது சங்ககால சேர மன்னர்களே ரொம்ப புகழ்பெற்றவர் சேரன் செங்குட்டுவன். இரண்டாவது மகன் வந்து பல்யானை செல் கொழுக்குட்டுவன் அப்படிங்கிறவர். இவர் வந்து யானைப்படை வந்து மிக அதிகமாக வச்சிருக்கிறதாகவும் இவர் இந்த சான்றுகள் சொல்லியிருக்காங்க. அதாவது செங்குட்டுவன் வந்து கடல் கடந்து சென்று தனது வெற்றியை பெற்றார் அப்படின்னு சொல்லி கண்ணகிக்கு தமிழ்நாட்டில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் இந்த சேரன் செங்குட்டுவன் தான். அடுத்தது களக்காய் கண்ணி நார்முடி சேரல். ஒவ்வொரு சேர மன்னர்களுடைய பெயர் காரணம் ரொம்ப முக்கியமாக இருக்கு. அடுத்தது ஆடு கோட்பாட்டு சேரலாதன். இவர் களக்காய் கண்ணி நார்முடி சேரனுடைய தம்பி. இவர் காலத்துல வந்து கடல் கொள்ளையர்கள் வந்து கொள்ளையர்களோடு போரிட்டு ஆட்டு மந்தைகளை மீட்டனால இவருக்கு இந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இரும்பொறையினுடைய கிளையில் வந்தவர் வந்து அந்துவஞ்சேரல் இரும்பொறை. அடுத்து பிற சேர மன்னர்கள் அப்படின்னா வந்து செல்வ கடுங்கோ வாலியாதன், தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை, இன்னும் பல சேர மன்னர்கள் இருந்தாங்க. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம சேர மன்னர்களை பற்றி பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சோழர்கள் பாண்டியர்களை பற்றி பார்க்கலாம். Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.